வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஸ்பைசி எக் பிரெட் டோஸ்ட்டு, இதோட பொட்லி சமோசா. அதுக்கு பிறகு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பிளெயின் பிரெட் 7 நம்பர், முட்டை 5 நம்பர், பால் 100லேருந்து 125 ml, வெங்காயம் சின்ன சைஸில் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்பைசி பிரெட் டோஸ்ட், அதாவது முட்டையை யூஸ் பண்ணி இந்த டோஸ்ட் பண்ண போகிறோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை டிப் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட்டை டிப் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் டிப் பண்ணணும். நீங்கள் ரொம்ப நேரம் டிப் பண்ண உங்களுக்கு அந்த ப்ரெட்டு சாகி ஆகிடும். அதே டைமில் நீங்கள் நார்மலாக பண்ணுற ப்ரெட் ஆம்லேட் கான்செப்ட் போயிடும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த முட்டையை உடைச்சிருக்கேன்ல, இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு உப்பு போட்ட பிறகு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம்ல, இந்த சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஏங்கன்னா இந்த பவுடர் மசாலா அதிகமாக நீங்கள் போட்டோன்னா உங்களுக்கு கலர் மாறும். அது டைமில் காரத்தன்மை அதிகமாக கொடுக்காது. அதனால் இந்த பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கல, இந்த ரெண்டுத்தையும் வச்சு காரத்தோட தன்மையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கங்க. ரொம்ப பெரிய வெங்காயம் வேண்டாம். ஏங்கிட்டனா இதில் பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணுற இடத்துல வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அதனால தான் சின்ன வெங்காயமாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு பால்லாம் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த பிரெட்டை டேரெக்டாக முட்டையில் போட்டு டிப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கடையில் வாங்கும்போது கவனித்து வாங்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, ஸ்வீட் பிரெட் வாங்கக்கூடாது, சால்டட் பிரெட். அப்போ தான் அந்த காரத்தன்மை உங்களுக்கு தெளிவாக தெரியும் சாப்பிடும்போது. இதுக்கப்புறம் இந்த 2 பிரெட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படி காட்டுறேன் கேட்டிங்கன்னா, நார்மலாக டோஸ்ட் பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் லோஃப் வாங்கிட்டு இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சைஸில், அதாவது 2 பிரெட்டு சேர்ந்தால் என்ன சைஸ் கிடைக்குமோ அந்த சைஸில் ஃப்ரெஞ்ச் லோஃபை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் போடலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சிங்கிள் பிரெட்டை யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் பிரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா எக்கில் டிப் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த எக்கில் டேரெக்டாக இந்த பிரெட்டை ஒரு வாட்டி தான் டிப் பண்ணியிருக்கேன். 2-3 வாட்டி டிப் பண்ணால் கண்டிப்பாக உடைய ஆரம்பிக்கும். அதனால் ஜஸ்ட் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்மளோட தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குல்ல, இந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ப்ரெட்டை 2 சைட்லேயும் போட்டு க்ரில் பண்ணுறோம். க்ரில் பண்ணும்போது மேல் பகுதியில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக இந்த பட்டர் அப்ளை பண்ணுறேன்னா, உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதே டைமில் இந்த இடத்துல நீங்கள் பட்டர் வாங்கும்போது அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், சால்டட் பட்டர் வேண்டாம். ஏன் கேட்டால் நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம். திருப்பியும் நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சால்ட் தன்மை அதிகமாக தெரியும். அதனால் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி போட்டு 2 சைட்லேயும் ப்ராப்பராக க்ரில் பண்ணால் இந்த மாதிரி ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த எக் பிரெட் டோஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லி, தோசை, சாம்பார், சட்னி இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் வாரத்தில் ஒன்றா கண்டிப்பாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். நீங்கள் வெளியே போய்ட்டு வந்திருப்பீங்க, நல்லா ஒரு ஹெவியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு 3லேருந்து 4 மணி அந்த டைமில் 2 டோஸ்ட் சாப்பிட்டாலே போதும். நல்ல சஃபிஷியன்ட் குவான்டிட்டி, அதாவது டின்னர் இருக்கும் உங்களுக்கு ஹோல்ட் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான, ஒரு சூப்பரான, ஒரு ஈஸியான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பொட்லி சமோசா. மைதா 250 கிராம், உருளைக்கிழங்கு 4 நம்பர், பீன்ஸ் 5 நம்பர், கேரட் 1, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்.
இப்போ ஃபஸ்ட் நம்ம சமோசா ரெடி பண்ணுறதுக்கு டோ ரெடி பண்ண போகிறோம். அதனால் என்கிட்ட இருக்க இந்த மைதாவை இந்த பெரிய பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு. ஏன்னா சில பேர் உப்பு கம்மியாக போட்டால் போதும், மசாலாவில் அதிகமாக போட்டுக்கலாம் அப்படி போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த டோவிலையும் கரெக்டான அளவு உப்பு இருக்கணும். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே பக்குவத்தில் நீங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணணும். இந்த டோ ரெடி பண்ணும்போது நீங்கள் வேணால் கொஞ்சம் லைட்டாக ஓமும் ஆட் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஓமும் போட்டால் நல்லாயிருக்கும். இது நார்த் சைடில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சவுத் சைடில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது உங்களோட ஆப்ஷன், எப்படி வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டோ ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணணும். அதாவது ஒரு சைடில் இந்த டோவை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றோட ஒன்று கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டும் போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, நம்மளோட விரல் இருக்குல்ல, விரல் அடிப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும். அப்படி பண்ணும்போது எனக்குன்னா இந்த மாவு ஒன்றோட ஒன்று சேரும். அதுக்கப்புறம் ரவுண்டான ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து ஷீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா ரெடி பண்ணுறது எப்படி பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட் பீன்ஸ். நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த காரத்தன்மையும் எடுத்து கொடுக்கும். இந்த கேரட் பீன்ஸ் வதங்கிறது ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். இப்போது உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி விடலாம். அதிகமான தண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு போடுங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. சில உருளைக்கிழங்குல அந்த கார்னர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி யூஸ் பண்ணோன்னா வேகவும் செய்யாது, அதே டைமில் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்காது. அதனால் நல்ல குவாலிட்டி உருளைக்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி வேக வச்சு இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண டைமில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்ச பிறகு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, மசாலா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அதே டைமில் நல்லா மேஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிங்கன்னா சூடு ஆறும். சூடு ஆறின பிறகு அந்த ஷீட் ரெடி பண்ணுறதுல ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம். சூடோட வச்சா உங்களுக்கு என்ன ஆகும், மைதா கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் சூடு ஆறட்டும் சொல்லி வச்சிடறோம். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மைதா டோ நல்லா ஊறி இருக்குது அரை மணி நேரம். இப்போ நீங்கள் தொட்டினாலும் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி மாலிஷ் பண்ணுறோம். அதே மாதிரி ரவுண்டாக உருட்டுறோம். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு மைதா ப்ரிப்பரேஷனோ இல்லை கோதுமை யூஸ் பண்ணும்போது நல்லா மாலிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சாஃப்டான டோ கிடைக்கும். அப்போ தான் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த டெக்ஸ்சரோ இல்லை சாஃப்டான ஒரு சப்பாத்தியோ இல்லை பூரி பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டுங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டாக விட்டுட்டு கட் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறேன்னா ஈவன் சைஸ் கிடைக்கும். இல்லைனா ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படி கிடைக்கும்போது அந்த சமோசாவோட சைஸு கரெக்டாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ரவுண்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 கட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த கட்டையில் உருட்ட போகிறோமோ அதில் கொஞ்சம் லைட்டாக மைதா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரவுண்டாக ஈவன் ஷேப்பாக உருட்டுங்க. பூரிக்கு என்ன சைஸில் விட்டுங்களோ அதே மாதிரி சைஸ். ரொம்ப பெரிய பூரி சைஸில் பண்ண மாட்டீங்க, மீடியமான சைஸ், அதாவது நம்ம உள்ளங்கை அளவுக்கு இந்த மாதிரி உருட்டிருக்கணும். அதுக்கு பிறகு தின்னாக ரோல் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், திக்காக இருக்கக்கூடாது. அப்படி திக்காக இருந்தால் நம்ம பேக் பண்ணும்போது, அதாவது நல்லா மடிப்பும் பார்த்தீங்களா, மடிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் தின்னாக ரோல் பண்ண சொல்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் நடுவில் வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி தொட்டு அந்த கார்னர் பகுதியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எதுக்காகனா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒட்டும் ஒன்றோட ஒன்று. அதனால தான் தண்ணி அந்த கார்னர் பகுதியில் வச்சுருக்கோம்.
இப்போ ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி மடிக்குதுன்னு பார்க்குறீங்க. அடுத்த சமோசா பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக எந்த விரலை எப்படி மடிக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ சமோசா எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு சமோசா பண்ணுறேன். இப்போது அதே மாதிரி ஷீட் பண்ணுறோம். ஷீட் பண்ணிவிட்டு தின்னாக ரோல் பண்ணும். திருப்பி சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன பாயிண்ட்லாம் ரிப்பீட் பண்ணும்போது இது ரொம்ப காரணமான விஷயமாக தான் நான் சொல்கிறேன். ஏன் கேட்டால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த சின்ன பாயிண்ட்டை விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ தின்னாக ரோல் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட விரல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு விரலில் மேலே சமோசா ஷீட்டை மேலே வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கோம். தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பெரிய விரல் பக்கத்தில் இன்னொரு விரல் இருக்குல்ல, அந்த விரல், இந்த பெரிய விரல் என்ன கேட்டிங்கன்னா கீழே போகும். அது பக்கத்தில் இருக்க விரல் வந்து மேலே இருக்கும். நீங்கள் வீட்டில் துணி எப்படி மடிப்பீங்க, அதாவது சாரீ கட்டமாக மடிப்பீங்களா, அதே மாதிரி மடிக்கணும். இப்போது இன்னொரு கையில் இருக்க பெரிய விரலுக்குள்ள அந்த விரலும் சேர ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா ஒரு விரல் கீழேயும் இன்னொரு விரல் மேலே இருக்கும். நீங்கள் 2-3 வாட்டி நீங்கள் பண்ணினா கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ரொட்டேட் பண்ணோன்னா மெதுவாக ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா இந்த பொட்லி சமோசா ரெடி. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த சமோசா ஃப்ரை பண்ணும்போது நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுருவாங்க. அப்படி போடவே கூடாது. எப்போவுமே மைதாவை நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். ரொம்ப எண்ணெய் சூடாகுதுன்னா நீங்கள் அந்த சமோசா போட்ட உடனே என்ன பண்ணால் அந்த மைதா பபுள்ஸ் மாதிரி வந்துடும். அப்படி வந்தால் கரெக்டான ஃப்ரை பண்ணுற பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் எந்த அளவுக்கு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சமோசா ஃப்ரை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் டைம் எடுத்தது. இதே நார்மலாக நீங்கள் வீட்டில் ஒரு வடை போடுறீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். அதனால தான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொட்லி மசாலா ரெடி. அடுத்தது நம்ம ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறது பார்த்தலாம் வாங்க. பலாப்பழம் 15லேருந்து 20 நம்பர், அதாவது 200 கிராம். மைதா 300 கிராம். நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு. ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். நெய் 2 டேபிள் ஸ்பூன். கடலை எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. தேன் 1 டேபிள் ஸ்பூன். சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன். லெமன் வெஜ்ஜஸ் 1 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டோன்னா, இந்த பலாப்பழம் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது நல்ல பழமாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் காய் ஓட்டமாக இருந்தால் உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பைண்டிங் கிடைக்காது. அதனால் நல்ல பழமாக இருக்க இந்த பலாப்பழத்தை எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு உள்ளே இருக்க விதையை எடுத்துணும். அது மட்டும் இல்லை, விதை எடுத்த பிறகு உள்ளே ஒரு ஸ்கின் இருக்கும். அந்த தோலையை எடுத்த பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிங்க. அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட்டை அரைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கொலன்னு அரைச்சிங்கன்னா மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த பிறகு அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்ணாடி பவுலில் மைதா போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், அரைச்சி வச்சுருக்க இந்த பலாப்பழம், அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். ஏன் அது இனிப்பு தன்மை எடுத்து கொடுக்கறது வந்து உப்பு மட்டும்தான். இந்த கீ எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். மைதா மாவில் நீங்கள் பேட் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணும்போது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் கீ யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் கடலை மாவு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, இந்த கொஞ்சம் லைட்டாக டால்டா அப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மைதாவில் நம்ம இந்த இடத்துல கீ யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை இனிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காகனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் டேரெக்டாக மைதா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலை ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக குக்கிங் சோடா போட்டிருக்கோம். அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா போட்ட பிறகு தண்ணி தேவையான ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பேட்டர் டெக்ஸ்சர் ரெடியாக இருக்கும்.
இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் ஹார்டாகும். இதே கொஞ்சம் மாவு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது போண்டா மாதிரி ரவுண்டாக வராது, கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும். அதனால தான் தண்ணியாக இருக்கக்கூடாது சொல்கிறேன். அதே டைமில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்த பிறகு நம்மளோட விரலை லைட்டாக அதில் டிப் பண்ணுங்க. டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்திங்கன்னா அழகாக ரவுண்டாக வரும். நீங்கள் டேரெக்டாக அந்த பேட்டர் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு போண்டா நல்லா ரவுண்டாக விடும். நீங்கள் 3-4 அப்படி போடும்போது கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணால் ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்கிட்ட இருக்க இந்த கடலை என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே டேரெக்டாக ஊற்றி கரெக்டான சூடு வந்த பிறகு, அதாவது டெம்பரேச்சர் வந்த பிறகு இந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ என்ன சூடாக இருக்குது, இந்த இடத்துல கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ரவுண்டாக போட ஆரம்பிங்க. போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஸ்டவ்வோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக இருக்கணும். போட்டு முடித்த பிறகு மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கலர் மாறிடும். நாட்டு சக்கரை போடும்போது இந்த மாதிரி ஃப்ரை ப்ரிப்பரேஷனுக்கு கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த போண்டா மாவு தேவையான அளவுக்கு ஆயிலில் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம், அதுக்கு பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் போண்டா, அதாவது பலாப்பழம் ஸ்வீட் போண்டா ரெடி. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போண்டாக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப் ரெடி பண்ண போகிறோம், அதாவது ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்குது இந்த ஹனி ஒரு சின்ன பவுலில் போட்ட பிறகு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு பவுடர் இதில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் வெஜஸ், அதாவது லெமன் ஜூஸ் இதில் லைட்டாக புளிஞ்சு விடுறோம். அதிகமான லெமன் ஜூஸ் வேண்டாம். அப்படி அதிகமான லெமன் ஜூஸ் போட்டால் உங்களுக்கு அந்த லெமனோட புளிப்போட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டான அளவுக்கு நான் சொன்ன குவான்டிட்டி நீங்கள் போட்டு பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிப் ரெடி பண்ண பிறகு அந்த போண்டாவோட தொட்டு சாப்பிட்டா அடடா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்கள்.